ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஷன் ஃப்ரம் ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங். ஓகேவா? ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னா என்னது அப்படின்னா 0 to 360 வரைக்கும் இருக்கும். இதே இது ரெடியூஸ்டு பியரிங்னா 0 to 90 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்ல இருந்து நம்ம எப்படி ரெடியூஸ்டு பியரிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டேப்லோ காலத்தை நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 0 to 90 டிகிரி, நெக்ஸ்ட் 90 to 180 டிகிரி, 180 to 270 டிகிரி, 270 to 360 டிகிரி. ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்குது 90 90 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ 0 to 90 டிகிரினா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி 90 to 180 டிகிரினா அது செகண்ட் குவாட்ரண்ட், 180 to 270னா அது தேர்ட் குவாட்ரண்ட், 270 to 360னா அது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அது ரெடியூஸ்டு பியரிங் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ரெடியூஸ்டு பியரிங். ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ்டு பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஹோல் சர்க்கிள் பியரிங். நெக்ஸ்ட் ரெடியூஸ்ட் பியரிங் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 90 to 180 தானே, அப்போ அது 180லேருந்து நம்ம ஹோல் சர்க்கிள் பியரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்க 180 to 270. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து 180யை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 270 to 360 டிகிரிக்குள்ளே நம்மளுடைய வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம 360லேருந்து அந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த குவாட்ரண்ட் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட், நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அண்ட் தென் நார்த் வெஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 0 டிகிரி, இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் காம்பஸ் சம் கேட்டாலே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, திரும்ப 360 டிகிரி. ஓகேவா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியலன்னா 90 90யை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேலே நார்த்து, கீழே சவுத்து, இங்கே ஈஸ்ட் வெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 0 to 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன சொல்லிடணும் அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் இதெல்லாம் கிளாக் வைஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் தென் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி இந்த நார்த் ஈஸ்ட் இந்த நேம் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே நார்த் சவுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் இதை நேம் பண்ணோம். ஓகேவா? ஸோ பாருங்கள் நார்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஈஸ்ட் இருக்குது. ஓகேவா? அப்போது இது எப்படி மென்ஷன் பண்ணோம் நார்த் ஈஸ்ட். திரும்ப இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நார்த் ஈஸ்ட் எழுதிட்டோம். அப்போ திரும்ப இந்த சைடு என்ன இருக்குது எஸ். ஓகேவா? சவுத், அப்போ சவுத் ஈஸ்ட். திரும்ப இங்கே என்ன பண்ணோம் சவுத் வெஸ்ட், இந்த சைடு வெஸ்ட் தானே இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணிட்டாலே மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்மளுடைய சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் ஹோல் சர்க்கிள் பியரிங் டு கியூபி. கியூபினாலும் ஆர்பினாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ கியூபினா குவாட்ரண்டல் பியரிங், ஆர்பினா ரெடியூஸ்டு பியரிங். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 22 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எந்த எந்த டிகிரிக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க 0 to 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? 22 டிகிரிங்கிறது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் ஆர்பி சிக்வல் டு அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னது ஆர்பி சிக்வல் டு ஹோல் சர்க்கிள் பியரிங். அப்போ என்ன பண்ணணும் இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் தான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா குவாட்ரண்டல் பியரிங் என்ன கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் இங்கே லாஸ்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிடணும். குவாட்ரண்டல் பியரிங்னாலே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டும் கடைசியும் என்ன பண்ணோம் அங்கே என்ன நமக்கு அங்கே வந்திருக்குதோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 170 டிகிரி 12 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 170 டிகிரி எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க 170 டிகிரிங்கிறது எங்க வரும் 190 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இன் பிட்வீன்ல தான் வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி டைரக்டா ஃபார்முலாக்கு வாங்க. 180லேருந்து நம்ம என்ன பண்ணோம் ஹோல் சர்க்கிள் பியரிங்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினுடைய வேல்யூ. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறது என்ன பண்ணோம் 180லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். பண்ணா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரண்ட்ல எஸ் போட்டுறணும், பின்னாடி வந்து என்ன பண்ணணும் இ போட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த ஆன்சர் பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 170 வந்து 180 இன் பிட்வீன் 90 to 180க்குள்ள தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் 180லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ண ஆன்சர் 9 டிகிரி 48 மினிட்ஸ். அங்கே என்ன இருந்துச்சு எஸ்இன்னு இருந்துச்சு. அப்போ ஃப்ரண்ட்ல எஸ் போட்டுருணும், சவுத் போட்டுருணும், பேக்கில் ஈஸ்ட் போட்டுருணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 211 டிகிரி 54 மினிட்ஸ். அப்போ இது எங்கே
லை ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 211 ஓகேவா? 211 பாருங்க, இங்கே 180க்கும் 270க்கும் இன் பிட்வீனில் தான் என்ன வரும்? 211 வரும் ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த ஃபார்முலாக்கு வாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து நான் என்ன பண்ணோம்? 180 மைனஸ் பண்ணோம். இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங்னு என்ன சொல்லியிருக்கேன்? கொஷினை கொடுத்துருக்கிற வேல்யூ ஓகேவா? அப்போ 211 அந்த வேல்யூ மைனஸ் 180 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஆன்சருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சவுத் போடணும். ஆன்சருக்கு பேக்கில் வெஸ்ட்டுன்னு போட போகிறோம் ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 211 டிகிரி 54 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? 180லேருந்து மைனஸ் 180யோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் வந்து 31 டிகிரி 54 மினிட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் சவுத்து, பேக்கில் வெஸ்ட்டுன்னு போட்டுரும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 327 டிகிரி 24 மினிட்ஸ். ஸோ இது எங்கே லை ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கே லை ஆகும்? 270க்கும் 360க்கும் இன் பிட்வீன் தானே லை ஆகும். 270க்கும் 360க்கும் இன் பிட்வீன் தான் லை ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு என்ன பண்ணணும்? 360லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்? நார்த் போடணும். பேக்கில் வெஸ்ட்டுன்னு போட போகிறோம் ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 360லேருந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் பண்ணிவிட்டு அதில் வந்த ஆன்சர் வந்து 32 டிகிரி 36 மினிட்ஸு. ஸோ ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிற வேல்யூ நார்த்து, பேக்கில் போட்டிருக்கிற வேல்யூ வெஸ்ட் ஓகேவா? ஸோ இது எப்படி நான் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 327 டிகிரி இருக்கா? நம்ம என்ன பண்ணோம்? 360லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோமா? ஸோ 360 போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுதான் டிகிரிக்கும் ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் மினிட்ஸ்க்கும் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். செகண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த இதுதான் நம்ம கிளிக் பண்ணணும் ஓகேவா? ஸோ 360 டிகிரி மைனஸ் 327 டிகிரி 327 டிகிரி 24 மினிட்ஸ். ஸோ 24 மினிட்ஸ்க்கு நம்ம இதான் ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ வருது? 32 டிகிரி 36 மினிட்ஸ் ஓகேவா? ஸோ பாருங்கள், 32 டிகிரி 36 2 மினிட்ஸா? ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்? நார்த் போடணும். பேக்கில் வெஸ்ட்டுன்னு போடணும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.